இப்போ நம்ம பார்த்துட்ருக்கு தஞ்சாவூர் மாநகராட்சி. இது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், அதுவும் அரண்மனை. பெருமையாக நம்ம எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கா. அரண்மனையில் அது போகிற வழியிலே இருக்குது. இந்த இடத்தோட பேர் கொண்டிராஜபாளையம். இது கொண்டிராஜபாளையம்னு சொல்கிறதா, இல்லை சாக்கடை அப்படின்னு சொல்கிறதா, இது தஞ்சாவூர்னு சொல்கிறதா, அல்லது சாக்கடையூர் அப்படின்னு சொல்கிறதா, அப்படிங்கிறத பார்க்குறவங்க தாங்க முடிவு பண்ணணும். இந்த தஞ்சாவூர் மாநகராட்சி சிறந்த மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி மாறு தட்டிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஊடகங்கள் இன்னும் பேட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே திராவிட ஆட்சியில் இந்த லட்சணத்தில் தான் இருக்குங்கிறது உண்மையிலேயே அவங்களுக்குலாம் தெரியுமா, இல்லை தெரியாத மாதிரி இருக்கிறாங்களா? ஓட்டு போட்ட மக்கள் இங்கே எவ்வளோ ஒரு மோசமான நிலையில் இருக்கிறாங்க. ரோட்டில் போக வேண்டிய வாகனங்கள்லாம் அந்த சாக்கடை நீர் எப்படிலாம் புகுறது, வீட்டுக்குள்ளெல்லாம் எப்படி சாக்கடை நீர் போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அப்போ இது போல் உள்ள இதெல்லாம் சரி பண்ணுங்கிறதான் தஞ்சாவூர் மாநகராட்சியில் நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம். நம்ம அரசியல் மாநாடு செய்திக்குழுவும் இதை தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்குது. இது யார் மேலேயும் வன்மத்தினால சொல்கிறது கிடையாது. அவங்க இதெல்லாம் சரி செய்யணும். ஏன்னா வரி வாங்குறாங்க, வரி வாங்குறவங்க தானே சரி செய்யணும். அந்த ஒரு நோக்கத்தில் சொல்கிறது தான். இவங்க சம்பளம் வாங்குறதே மக்களுக்கு சேவையாற்றுறதான். மக்கள் தான் இதில் எஜமானர்கள். ஆனால் அந்த மக்களுக்கு இவங்க கொஞ்சம் கூட மரியாதை தரது கிடையாது. மக்களின் உணர்வுகளை மதிக்கிறது கிடையாது. ஏன்னா இது ஏதோ ஒரு நாளில் நடந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் இது போல் நடக்குது. ஒவ்வொரு நாளும்னா எப்பப்பெல்லாம் மழை அதிகமாக பெய்யுதோ அப்போல்லாம் இது போல் நடக்குது. அப்போ இங்கே இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. இங்கே மாநகராட்சியில் ஆணையர், மிகப்பெரிய ஆணையர்லாம் இந்த மாநகராட்சியில் இருக்கிறாங்க. அது மாநகராட்சி ஆணையர்கள் செய்யணும், இங்கே மேயர் தான் செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இங்கே வாக்கு வாங்கின அத்தனை பேருமே செய்யலாம், இல்லை மக்கள் மீது அக்கறை உள்ள அத்தனை பேருமே செய்யலாம். அதை விட்டுட்டு அரசியல் கட்சி வச்சுக்கிட்டு ஏதோ நம்ம ஒரு இடத்துல இப்போ பெருந்தலைவர் காமராசருக்கு ஒரு மாலை போட்டோங்கிற மாதிரி இந்தாண்ட ஒரு அண்ணாதுரைக்கு ஒரு மாலை போடுறதும், ஐயா பெரியாருக்கு ஒரு மாலை போடுறதும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு பேசுகிறதும், அது மட்டுமே நமக்கான வேலையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இது ஒரு நல்லது கிடையாது. இது ஏன்னா இப்போ இந்த இதெல்லாம் கொசு வரும், இதனால நோய் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாக படித்தவங்களுக்குலாம் தெரியணும். மக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை வச்சுனா சரி பண்ணணும். இப்போ பாருங்கள், புதுசு புதுசாக சிலை வைக்கிறதெல்லாம் தயாராக இருக்கிறாங்க. இந்த நிலையை மாற்ற தயாராக இருக்கிறாங்களாங்கிறது தான் நம்மளோட கேள்வி.